Hello viewers, welcome to Learn Computer Tech Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா D flip flop. Clocked RS flip flop ஓட modification தான் D flip flop. அதாவது clocked RS flip flopல ரெண்டு inputs இருக்கும், R and S. S for set, R for reset. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா இந்த சர்க்கியூட்டில் எஸ்ஸையும் ஆரையும் எடுத்துட்டு டீன்னு ஒரே ஒரு இன்புட் கொடுப்போம். இந்த டி வந்து எஸ்ஸுக்கு போகும். எஸ்ஸுக்கு பதிலாக டியை கொடுத்துட்டு டியோட காம்ப்ளிமெண்ட்டை ஆருக்கு கொடுப்போம். இது இன்னொரு செட் ஆஃப் NAND கேட் போகும். இந்த டி ஃப்ளிப் ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் பேசிக் RS NAND சர்க்கியூட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். டி ஃப்ளிப் ஃப்ளாப்பில் ஃபஸ்ட்டு clocked RS flip flopல NOR சர்க்கியூட் இருக்கும், இங்கே NAND சர்க்கியூட் வருது. NAND சர்க்கியூட்டில் இங்கே மேலே S இன்புட்டு, இங்கே R இன்புட் இருக்கும். இங்கே Q இருக்கும், இங்கே Q டேஷ் இருக்கும். இதில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த எஸ்ஸையும் ஆரையும் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு NAND கேட் போடுறேன், ரெண்டு NAND கேட் போடுறேன். ரெண்டு NAND கேட், ஒன்று எஸ்ஸுக்கும் இன்னொன்று ஆருக்கும் போகுது. இந்த NAND கேட்டில் ஒரு இன்புட் டி, இது வந்து எஸ்ஸுக்கு டி இன்புட் டைரெக்டாக போகும். எஸ்ஸுக்கு பதிலாக டி இன்புட் NAND கேட் வழியாக போகும் டைரெக்டாக. இதனோட காம்ப்ளிமெண்ட் ஆர் இன்புட்டுக்கு பதிலாக போகும். நாட் கேட்டுக்கு பதிலாக இங்கே சிங்கிள் இன்புட் NAND கேட் கொடுத்துருக்கேன். டியோட நார்மல் ஃபார்ம் எஸ்ஸுக்கும் அதனோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆருக்கும் போகும். இப்போ இந்த ரெண்டு NAND கேட்டுக்கும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு இன்புட் போகணும் இல்லையா? இது ஒரு சிங்கிள் இன்புட் தான் கொடுத்துருக்கோம், இது 2 இன்புட் NAND கேட். இப்போ இன்னொரு இன்புட் கொடுக்கணும் இல்லையா? இன்னொரு இன்புட் கொடுத்தா தான் இந்த NAND கேட் ஒர்க் ஆகும். அதுக்கு பதிலாக கிளாக் பல்ஸ், இந்த செகண்ட் இன்புட் கிளாக் பல்ஸாக போகும். இங்கே ஃபீட்பேக் பார்ட், இந்த ரெண்டு NAND கேட்டுக்கும் ஃபீட்பேக் பார்ட்டு போகும். இந்த சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகும்னா, டியில் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, அதாவது கிளாக் பல்ஸ் 1ன்னு கொடுக்கும்போது இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகும். இனிஷியலாக ஒர்க் ஆகும்போது ரெண்டு கிளாக் பல்ஸோட ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்கியூட்டோட அவுட்புட் வந்து 0ன்னு இருக்கும். கிளாக் பல்ஸ் எப்போ நீங்கள் 1ன்னு கொடுக்குறீங்களோ அப்போ வந்து இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகும். அப்போது இது எப்படி ஒர்க் ஆகும்னா, கிளாக் பல்ஸ் 1ன்னு கொடுக்கும்போது டியில் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் க்யூவில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போது நான் டியில் இப்போ இந்த ஃப்ளிப் ஃப்ளாப்பில் கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி 0ன்னு இருக்கும். இப்போ கிளாக் பல்ஸில் நான் திருப்பி டியில் 0ன்னு கொடுக்குறேன். டியில் 0 கொடுக்குறேன். ஃப்ளிப் ஃப்ளாப் சர்க்கியூட்டில் இனிஷியலாக 0ன்னு இருக்கும். இப்போ 0ன்னு கொடுக்குறேன். திருப்பி நான் டியில் 0ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கிளாக் பல்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த சர்க்கியூட் ஒர்க் ஆகும். இப்போ ஒர்க் ஆகும்போது டியில் 0, கிளாக் பல்ஸ் 1. இங்கே கிளாக் பல்ஸ் 1, டியோட காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் தான் இங்கே வரும். இந்த NAND கேட்டுக்கு இங்கே டியில் 0ன்னு கொடுத்துருக்கனால இங்கே 1ன்னு வரும். 0 and 1 NAND 1 1 1 NAND 1 0. இப்போ இந்த இன்புட் 1, இதுக்கு இங்கேருந்து ஃபீட்பேக் போகுது, Q டேஷ்லேருந்து போகுது. Q டேஷ் வந்து 1 NAND 1 0. இங்கே 1 and 1 வந்து 0, இங்கேயும் இன்புட் 0, அவுட்புட் 1. ஓகே, இப்போ டியில் 0ன்னு கொடுத்ததுனால க்யூவில் 0ன்னு வந்துச்சு. இப்போது இங்கே நீங்கள் 1 கொடுத்தீங்கன்னா இங்கே 0ன்னு வரும். கிளாக் பல்ஸ் 1ன்னு தான் இருக்கும். 1 and 1 0, 1 NAND 0 1. இப்போது 0 NAND 1 1. இந்த 1 இங்கே வரும்.
இங்கே 1ன்னு கொடுத்ததுனால இங்கே 0, இங்கே 1ன்னு வரும், இங்கே 1, இந்த இன்புட் 1 ஆகிடுச்சு இல்லையா, அப்போ இந்த 1 இங்கே வரும், இங்கேயும் 1 இருக்கும், 1 and 1 0. ஸோ டியில் நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலும் அதனோட ரிஃப்ளெக்ஷன் க்யூவில் இருக்கும். டியில் 0ன்னு கொடுத்தா க்யூவில் 0ன்னு வரும், டியில் 1ன்னு கொடுத்தனா க்யூவில் 1ன்னு வரும். இதுதான் இந்த ஃப்ளிப்ஃப்ளாப்போட கேரக்டரிஸ்டிக். இப்போது இதனோட கேரக்டரிஸ்டிக் டேபிள் எப்படி இருக்கும்ன்றதை பார்ப்போம். Q of t d, Q of t plus 1. ஃப்ளிப்ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் தான், ஒன்று 0 இன்னொன்று 1. டிக்கு வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்குது அந்த ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு, அதனால் 0 1. 0ன்னு இருந்தால் எப்படி இருக்கும், 1ன்னு இருந்தால் எப்படி இருக்கும், 0 1. அதாவது ஃப்ளிப்ஃப்ளாப்பில் 2 ஸ்டேட்டு 0 and 1. டி இன்புட்டு ஒரே ஒரு இன்புட்டுன்றதுனால டிக்கு என்ன இன்புட் கொடுக்க முடியும், 0 இல்லைனா 1ன்னு தான் கொடுக்க முடியும். டியில் 0ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 1ன்னு கொடுத்தா என்ன ஆகும், அதாவது கரண்ட் ஸ்டேட்டை பொறுத்து. கரண்ட் ஸ்டேட் 0வாக இருக்கும்போது டியில் 0ன்னு கொடுத்தா என்ன வரும், கரண்ட் ஸ்டேட்டில் 0ன்னு இருக்கும்போது டியில் 1ன்னு கொடுத்தா என்ன வரும், கரண்ட் ஸ்டேட் 1ன்னு கொடுத்தா டியில் 0ன்னு கொடுத்தா என்ன வரும், கரண்ட் ஸ்டேட் 1 டியில் 1ன்னு கொடுத்தா என்ன வரும். இங்கே இந்த டி ஃப்ளிப்ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஸ்டேட் என்னவாக இருந்தாலும் டியில் என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் Q of t plus 1 வரும். டியில் 0ன்னு இருக்குது, Q of t plus 1 0. டியில் 1ன்னு இருக்குது, Q of t plus 1 1. டியில் 0ன்னு இருக்குது, Q of t plus 1 0. டியில் 1ன்னு இருக்குது, Q of t plus 1 1. ஏற்கனவே நம்ம அந்த சர்க்கியூட்டில் இன்புட் கொடுத்து பார்த்தோம். ப்ரீவியஸ் ஸ்டேட் என்னவா இருந்தாலும் டியில் என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக நம்மளுக்கு வரும். இப்போது இதை வச்சு நம்ம டியோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுனா முதல்ல இதை ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணுறோம். இது கேரக்டரிஸ்டிக் டேபிள், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இப்போ வரைய போகிறோம். இங்கே 2 இன்புட் இருக்குது, Q of t and Q of t and d. ஸோ அப்போது 2 வேரியபிள் மேப்பு 4 ஸ்கொயர்ஸ், கீழே Q of t மேலே d, 0 1 0 1. இங்கே 1 எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதனோட என்ட்ரி இங்கே போடணும். இங்கே 1 வந்து 0 1க்கு இருக்குது, 1 1க்கு இருக்குது. இப்போ இது ரெண்டுத்தையும் மேப் பண்ணோம்னா 0 1 1 1. ஆன்சர் வந்து D. Q of t plus 1 is equal to D. அதாவது டியில் நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் அவுட்புட்டாக வரும். தட்ஸ் ஆல் அபவுட் ஃப்ளிப்ஃப்ளாப் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.